டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து இயல் 2 முக்கியமான வினாக்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் ஐம்பெருங் காப்பியங்களுள் ஒன்று. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள்: முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. சொல்லும் பொருளும்: திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை. காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுர மன்னர். பாரதி என்பதன் பொருள் கலைமகள். பாரதியார் இயற்றிய நூல்கள்: பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. காணி நிலம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள். சொல்லும் பொருளும்: காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்கு. சித்தம் உள்ளம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். பிரித்து எழுதுக. நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. சேர்த்து எழுதுக. முத்து கூட்டல் சுடர், முத்துச் சுடர். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச் சுடர் போல, நிலா ஒளி. தூய நிறத்தில், மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட, தென்றல். பறவைகள் இடம்பெயர்தலை குறிப்பது வலசை போதல். பறவைகள் வலசை போக காரணம்: உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். பறவைகள் வலசை போவது பற்றிய செய்தி: நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்தப் புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். இவ்வரிகள் குறிப்பிடும் செய்தி பறவைகள் வலசை போதல். குறிப்பிடும் புலவர் சத்திமுத்தப் புலவர். வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவையின் மற்ற பெயர்கள்: கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் வரை. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். டாக்டர் சலீம் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. பிரித்து எழுதுக. தட்பவெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள்
வேதி கூட்டல் உரங்கள். சேர்த்து எழுதுக. தரை கூட்டல் இறங்கும், தரையிறங்கும். வழி கூட்டல் தடம், வழித்தடம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்தப் புலவர். பறவைகளை காப்பாற்ற வளர்க்க வேண்டிய மரங்கள் கொடிகள். மரங்கள் ஆலமரம், அரசமரம். கொடிகள் அவரை, புடலை. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. எழுத்துகள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்துகள், சார்பெழுத்துகள். முதல் எழுத்துகள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஆக மொத்தம் 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துகள். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். புல் என்பதன் பெயர் பறவை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம்.